வெல்கம் டு ஆனந்தி கிச்சன் சேனலில் நாம் இன்றைக்கி நண்டு கறி செய்ய போகிறோம். நண்டு கறி செய்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். அதை வச்சு நண்டு கறி எப்படி செய்கிறதுங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. நாம் இப்போ நண்டு கறி வைக்க என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். கடல் நண்டு 1 கிலோ, நாட்டு வெங்காயம் தேவைக்கு, வெள்ளைப்பூடு 3 வெள்ளைப்பூடு முழு வெள்ளைப்பூடு உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். இஞ்சி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறோம் பொடிசாக நறுக்கி, சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் தேவைக்கு, 3 தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறோம், 3 மிளகாய், மஞ்சள் தூள் தேவைக்கு, கல் உப்பு தேவைக்கேற்ப, கறிவேப்பிலை, மல்லி இலை, இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அடுப்பில் ஒரு கடாயை காய வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா நாம் வச்சுருக்கிற மிளகு சீரகத்தை அதோடு மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயில் வதக்கி எடுக்கலாம். இந்த நண்டு கறி செய்கிறதுக்கு நமக்கு இந்த மசாலா தான் நல்லா டேஸ்ட்டை கொண்டு வரும். நம்ம மிளகு போடுறதுனால வத்தல்லாம் போட தேவையில்லை, வத்தப்பொடியெல்லாம் போட தேவையில்லை. அடுத்தாப்பில் பொடிசாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வரட்டு. இந்த மசாலா தான் நம்ம நண்டு கறிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொண்டு வரும். இப்போ நமக்கு இது நல்லா எண்ணெயில் வதங்கி ஹீட்டாகி வந்துடுச்சு. அப்புறமா நம்ம பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டு இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டு. நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா எண்ணெயில் நல்லா இதுவும் வதங்கி வரட்டு. அடி பிடிச்சிடாமல் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துட்டு இதோட நம்ம வச்சுருக்க மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி லேசாக காரத்துக்காக கொஞ்சமாக வத்தப்பொடியும் சேர்த்துருக்குறோம். இப்போது நம்மளுக்கு நல்லா அந்த மசாலாலாம் வதங்கி வந்துடுச்சு. நல்லா பாருங்கள். இதை நாம் அப்படியே கொஞ்சம் ஆற வச்சு வச்சிடலாம். நம்ம ஆற வச்ச மசாலாவை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி மசாலா எடுத்து வச்சாச்சு. அப்புறமா நண்டை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இதை வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அடுப்பில் நம்ம பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சாச்சு. இந்த நண்டை போட்டு வசதிக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆயிலை ஊற்றிக்கலாம்.
இதுக்கு நம்ம கடுகெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கருவேப்பிலையை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு நண்டாக எடுத்து அப்படியே பாத்திரத்தில் போட்டு அதையும் கிண்டி எண்ணெயோடு கொஞ்சம் நல்லா வேக விடுவோம். இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயோடு கிண்டி விட்டு கொஞ்சம் எண்ணெயில் வேக விடுவோம் கொஞ்சம் நேரம். நம்மளுக்கு ஓரளவு எண்ணெயிலே நண்டு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி வந்துடுச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இந்த நண்டோட மிக்ஸ் பண்ணலாம். கப்பில் ஒட்டிக்கிட்டு இருக்க மசாலாவை லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி இதோட ஊற்றிக்கலாம். இது அப்படியே இந்த நண்டு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றினா நல்லா இருக்காது நண்டு குழம்பு. அந்த மசாலா நண்டு எல்லாம் நல்லா முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். இது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். நாம் இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்ருவோம். இதை நம்ம இப்போ மூடி நல்லா வேக வைக்க வேண்டியதுதான். வேக வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்து தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்குன்னு. கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும்.
இந்த நேரத்தில் நமக்கு உப்பெல்லாம் போதுமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நல்லா கொதித்து வருது. இப்போவே நமக்கு நண்டு கறியோட நல்ல வாசனையெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நமக்கு இன்னும் வேக வேண்டி இருக்குது. அதை இப்போ மூடி இன்னும் நல்லா வேக வைக்கலாம். நாம் வேக வச்ச டைம் போதுமானதாக இருக்குது. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. ஓகே, நண்டு எல்லாமே வெந்துடுச்சு. தண்ணியும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வற்றி வந்துடுச்சு. இந்த கட்டம் நம்மளுக்கு போதுமானது. நம்ம இப்போ பிடிச்சா நறுக்கி வச்சுட்டு மல்லி இலையை இதோடு சேர்த்துக்கலாம். ஆனந்தி கிச்சன் சேனலில் நண்டு கறி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி நண்டு குழம்பு வச்சு அசத்துங்க.